ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். இந்து சமய அறநிலைத்துறையில் வந்துட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக ஒரு நிரந்தர பணி. ஓகேங்களா, இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th 10th 12th எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா, எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருந்துமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 28/2/2025 தாங்க லாஸ்ட் டேட். இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது, எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது. ஒன்லி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு ஆளுங்களை எடுக்கிறாங்க. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். ஓகேங்களா, ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட அப்ளிகேஷன் பிடிஎஃப் ஓகேங்களா, ஸோ இதோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான ஃபோட்டோஸ் வந்துட்டு இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோடைய பெயர் இங்கே நீங்கள் குறிப்பிடணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய பெயர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் உங்களோட தந்தை பெயர் இல்லைனா கணவர் பெயர் இல்லைனா கார்டியன் பெயர், பாதுகாவலர் பெயர் வந்துட்டு இங்கே குறிப்பிடணும். உங்களுடைய பிறந்த தேதியும் வயதும் இங்கே குறிப்பிடணும். அதுக்கான சான்றும் நீங்கள் வந்துட்டு அட்டாச் பண்ணணும் இந்த அப்ளிகேஷன் பின்னாடி. பாலினம் ஆனா பெண்ணா அப்படின்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ், நிரந்தர முகவரி இங்கே நீங்கள் கொடுக்கணும். ஆதார் எண் ஓகேங்களா, அதனோட ஆதார் எண் வந்துட்டு இங்கே எழுதிட்டு அதுக்கு முன்னாடி ஆதார் நீங்கள் வந்துட்டு அட்டாச் பண்ணணும். உங்களுடைய ஃபோன் நம்பர், நீங்கள் என்ன மதத்தை சார்ந்தவங்க அந்த மதத்துக்கான சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணணும். உங்களுடைய வயசு, அதாவது 1/7/2024 படி உங்களோட வயசு என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ண சொல்லலை. ஓகேங்களா, அதாவது 18 வயசு, 18க்குள்ளே 45 வயசுக்குள்ளே இருக்கா, 18லேருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய கல்வி தகுதி, மேக்ஸிமமாக நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் இங்கே குறிப்பிடணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் இங்கே வந்துட்டு சூஸ் பண்ணணும். தென் வேறு ஏதாச்சும் நன்னடத்தை சான்று, ஓகே, நன்னடத்தை சான்று வந்துட்டு ஏதாச்சும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்திருப்பீங்களா, ஸோ அதை வந்துட்டு நீங்கள் இணைக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதனோட நம்பர் வந்துட்டு இங்கே நீங்கள் குறிப்பிடணும். நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் கேஸில் வந்துட்டு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஆம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் குறிப்பிடணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்து சமயத்தில் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி வேலை செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சப்போஸ் வேலை செஞ்சுருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நீங்கள் தனியாக இங்கே ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, உங்களோட பெயர், தந்தை கணவர் பாதுகாவலர் பெயர், பதவி, என்ன பதவியில் இருந்தீங்க, எப்போ பணியில் சேர்ந்தீங்க, நீங்கள் பணிபுரியும் திருக்கோயில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, லாஸ்ட்டாக நன்னடத்தை சான்று இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இங்கே வந்துட்டு உங்களுடைய பெயர் வந்துட்டு போட்டுருங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே போட்டுட்டு உங்களோட இடம் தேதி போட்டுட்டு இங்கே சைன் போட்டுட்டு அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ அதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இதுதான் உங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது அப்படின்னா 27/1 அந்த டேட்டில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது. எங்கே பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும் அப்படின்னா அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் எங்கன்னா திருவண்ணாமலையில் தாங்க உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 28/2/2025 தாங்க லாஸ்ட் டேட்டு. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதனோட போஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் எல்லாமே இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா தட்டச்சர் போஸ்ட்டு. இந்த தட்டச்சர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸ்டார்டிங் சேலரி பார்த்தோம் அப்படின்னா 18,500 ரூபாய் அவங்க கொடுக்குறாங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஏதாச்சும் ஒரு படிப்பு வந்துட்டு நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தட்டச்சு தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதில் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷில் பாஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அப்படின்னா தமிழில் வந்துட்டு முதநிலையும் ஆங்கிலத்தில் வந்துட்டு இளநிலையும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ரெண்டாவது போஸ்ட் என்ன அப்படின்னா காவலர் போஸ்ட். இதுக்கான வேக்கன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. ஆண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆண்களுக்கு 60 வேக்கன்சியும் பெண்களுக்கு 10 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பொறுத்த வரைக்கும் 15,900 ரூபாய் வந்துட்டு அவங்க சேலரி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, தமிழில் நீங்கள் ஜஸ்ட்டு எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா,
நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா கூர்கா போஸ்ட்டு, இதுக்கான வேகன்சிஸ் 2 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தோம் அப்படின்னா 15,900 ரூபா. இதுலேயும் தமிழில் நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா ஏவலால் போஸ்ட். அதை பார்த்தோம் அப்படின்னா பண்ணை சாகுபடி பண்ணுறது. ஓகேங்களா, இதுக்கு வந்துட்டு 2 வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி பார்த்தோம் அப்படின்னா 10,000 ரூபா வந்துட்டு ஸ்டார்டிங் சேலரி. தமிழில் வந்துட்டு எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உபகோயில் பெருக்குபவர். ஓகேங்களா, ஸோ அது கிளீனிங் போஸ்ட்டு. இதுக்கான 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி 10,000 ரூபா. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு கால்நடை பராமரிப்பாளர். இதுக்கு 1 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் 10,000 ரூபா. ஸ்டார்டிங் சேலரி. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. உபகோயில் காவலர். இதுக்கு வந்துட்டு 2 வேகன்சிஸ் இருக்குது. 11,500 ரூபா ஸ்டார்டிங் சேலரி. இதுலேயும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன போஸ்ட் எல்லாமே கோயிலுக்கு வெளியே. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு கோயிலுக்கு உள்ளே இருக்கா என்னென்ன போஸ்ட் அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு போஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா திருமஞ்சனம். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 வேகன்சிஸ் இருக்குது. ஸ்டார்டிங் சேலரி 11,600 ரூபா. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா முறை ஸ்தானிகம் அப்படிங்கிற போஸ்ட்டு. இதுக்கு வந்துட்டு 10 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி பார்த்தோம் அப்படின்னா 10,000 ரூபா. இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தோம் அப்படின்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுலேயும் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு உடல் போஸ்ட்டு. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா 15,900 ரூபா. இதில் 2 கண்டிஷன்ஸ் அதே மாதிரி தான். தமிழில் எழுத படிக்க தெரியணும். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கணும். அதாவது இந்து சமநலத்துறையில் வந்துட்டு நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தாளம். ஓகேங்களா, அந்த போஸ்ட்டுக்கு 3 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி 18,500 ரூபா. இதுலேயும் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். இதுலேயும் சர்டிஃபிகேட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா இந்த போஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுற மாதிரியான போஸ்ட். ஓகேங்களா, அதை பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா தொழில்நுட்ப உதவியாளர். ஓகேங்களா, அந்த போஸ்ட்டுக்கு 1 வேகன்சி. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரியை பார்த்தோம் அப்படின்னா 20,600 ரூபா கொடுக்குறாங்க. இதில் வந்துட்டு நீங்கள் எதில் படிச்சிருக்கணும் அப்படின்னா மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு பொறியியல் வந்துட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு ப்ளம்பர். இதுக்கு வந்துட்டு 4 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி 18,000 ரூபா. இதில் வந்துட்டு நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா, இல்லை அப்படின்னா ப்ளம்பர் ட்ரேடு அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா உதவி மின்பணியாளர் போஸ்ட்டு. இதுக்கு வந்துட்டு 2 வேகன்சிஸ் இருக்குது. 16,600 ரூபா வந்துட்டு அவங்க ஸ்டார்டிங் சேலரியாக கொடுக்குறாங்க. இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஐடிஐ முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா, அப்படி சப்போஸ் முடிக்கல அப்படின்னா எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா, அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒயர்மேன் ட்ரேடு. ஓகேங்களா, ஸோ அதில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு எடுத்து படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹெச் சான்றிதழ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா தலைமை ஆசிரியர் போஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் போஸ்ட்டு தலைமை ஆசிரியர் போஸ்ட். ஓகே, முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 1 வேகன்சிஸ் இருக்குது. மாத சம்பளம் 30,700 ரூபா வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தோம் அப்படின்னா பிடி இல்லைனா பிஎட் முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா, ஏதோ அதில் வந்துட்டு தமிழ் கேட்டிருக்காங்க. தமிழ் வந்துட்டு நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 வருஷம் வந்துட்டு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் அப்படின்னா தேவார ஆசிரியர் போஸ்ட். இதுக்கு வந்துட்டு ஒரே 1 வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா 35,400 ரூபா கொடுத்துருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். அண்ட் இதில் யாதொரு ஆகம பள்ளி சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா தேவார பாடசாலை இல்லைனா வேத பாடசாலை. ஓகே, இந்த 3 சப்ஜெக்டில் வந்துட்டு நீங்கள் 3 இயர்ஸ் படித்து அதில் வந்துட்டு தேர்ச்சி பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சங்கீத இசை ஆசிரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட். இதுக்கு வந்துட்டு 1 வேகன்சிஸ் இருக்குது. மாத சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா 35,400 ரூபா கொடுக்குறாங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதில் 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா குரலை செயலில் பார்த்தோம் அப்படின்னா 3 வருடம் வந்து நீங்கள் படிச்சிருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா,
சப்போஸ் நீங்கள் அப்படி குரலிசையில் நீங்கள் படிக்கலை அப்படின்னா இசையில் வந்துட்டு நீங்கள் வந்து பட்டப்படிப்பு பேச்சுலர் டிகிரி வந்துட்டு முடிச்சிருக்க மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அந்த ரெண்டில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இசை ஆசிரியர் பயிற்சி படிப்பில் வந்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே பார்த்துடலாம். இந்த டேட் படி 1/7/2024 படி உங்களுக்கு வயது பார்த்தோம் அப்படின்னா 18 வயசு வந்துட்டு முழுமை அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஹிந்துவாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு கடவுள் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். 3வது வந்துட்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டிசீஸோ இல்லை மென்டல் ஹெல்த்தோ இருந்தது அப்படின்னா அவங்க வந்துட்டு அப்ளை பண்ண சான்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் மேலே ஏதாச்சும் கேஸ் இருக்குது, இல்லை நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு கைதியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள் கிடையாது. நன்னடத்தை உடையவராக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் 2 போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா 2 போஸ்ட்டுமே தனித்தனியாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோட சர்டிஃபிகேட்டு, ஏஜ் சர்டிஃபிகேட்ஸு, உங்களுடைய வந்துட்டு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாமே ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க். ஓகேங்களா? ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு அவங்களோட லிங்க்குள்ளே போயிடும். ஸோ அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷன் PDF. டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.